வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஐல சில நாட்கள் எந்தவித தகவல்கள் இல்லைன்னு உங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்குன்னா எஸ்பிஐ மக்கள் இந்த வீடியோவை பாருங்க. உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐல யாரெல்லாம் எஸ்பிஐ மூலமா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்ரூவ்ட் ஆக எப்போவோ ஸ்டார்ட் ஆகியாச்சு. உங்களுக்கு அப்ரூவ்டும் ஆகியிருக்கும். அது எங்க போய் பார்க்கணும்னா இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும். அதை நீங்க டச் பண்ணி பாருங்க. அதுல உங்களுடைய ஸ்டேட்டஸை காமிச்சிருக்கும். அதுல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ரூவ்ட் ரிஜெக்டட்னு. ஸோ அப்ரூவ்ட் ஆகிருச்சுன்னா 7 நாளைக்குள்ள உங்களுக்கு மெயில் வரும்னு. ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தப்பா இருக்கு, மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கும். பட் இந்த இரண்டுமே இல்லாம யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நேரடியா பேங்க்ல போய் நீங்க பே பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லை, உங்களுடைய பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் ஆப் இருக்கும், அது மூலமா பே பண்ணிட்டு தவறான டிரான்சாக்ஷன் ஐடிஸ் கொடுத்திருப்பீங்க. ஸோ இதனால தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கும். இந்த பெண்டிங் எல்லாமே இன்னும் கிளியர் ஆகல, பெண்டிங் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஸோ அப்ரூவ்ட் ஆகின நபர்களுக்கும் இனி யாருக்குமே மெயில் வரல, எனக்குமே வரல. நோட்டீஸ் போர்ட்ல தகவல் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. யாரெல்லாம் பை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்ரூவ்டா இருந்தாலும் ரிஜெக்டா இருந்தாலும் பெண்டிங்கா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இது காமிக்கிறதுனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இல்லை, தவறான புரிதல்ல இருக்காதீங்க. இதே மாதிரி சில கேள்விகள் வந்துச்சு, அதனால தான் சொல்றேன். ஸோ அப்ரூவ்டுங்கிறது இங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ல அப்ரூவ்டுன்னு காமிக்கும். யாரெல்லாம் ப்ரொமோஷன் டீம்ல இருந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே சேல்ஸ் டீமா சேஞ்ச் ஆகிட்டு அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாஸ்க் 18ஆம் தேதியில இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ நீங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித்ட்ராவலும் ஒவ்வொரு பேட்சா போயிட்டு தான் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல பிரைவேட் மெசேஜ்ல வர பேமெண்ட் ப்ரூஃபோட பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபோட தான் பேசுறேன். ஸோ வித்ட்ராவல் எல்லாருக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. வித்ட்ராவல் இன்னும் ஸ்டாப் ஆகல. வெயிட் பண்ணி எல்லா நபர்களுக்குமே வித்ட்ராவல் கம்ப்ளீட் ஆகிட்டுங்கிற ஒரு எண்ட் கார்டு இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரமே வரும். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ எஸ்பிஓ ஆக்டிவ் மெம்பர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருந்தாங்க இனிமே வேலை சம்பந்தமான நிறைய தகவல்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் தான் வரும்னு. ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல இல்லாத நபர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட லிங்க் உங்கள் எஸ்பிஓ சைட்டுக்கு உள்ளே போங்க. உள்ளே போனது அதில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட லிங்க் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிரேட் ஆகுதுன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டோட நேரடியாக நீங்கள் கமெண்டர்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. அவங்க கிளியர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. கடைசியா ரீஃபண்ட் எப்போ சார் வருங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். ரீஃபண்ட் வேணுங்கிற நபர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. உங்க எஸ்பிஐ ஐடிக்கு உள்ள போனீங்கன்னா டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதை பத்தி தெளிவான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். மேலே தெரிகிற லிங்கை டச் பண்ணி பாருங்க. அது எப்படி பண்ணுங்கிற கரெக்டான ப்ராசஸை கொடுத்துருக்கேன். நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. நான் கரெக்டா ஃபில் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு எந்தவித அமௌண்ட் வரலன்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அதை பத்தி நோட்டீஸ் போல தகவல் வரலாம்னு நினைக்கிறேன். எந்தெந்த எஸ்பிஐ ஐடியில இருந்து நீங்க ரீஃபண்ட் கொடுத்தீங்களோ அந்தந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் முக்கியம். பை மோட்ல யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இன்னும் யாருக்குமே எந்தவித மெயில் வரல. ஸோ வெயிட் பண்ணுங்க. இதை பத்தி அடுத்தடுத்த அப்டேட் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்த்துக்களோட சில இன்ஃபர்மேஷன்லாம் இன்டைரக்டா கொடுத்துருந்தாங்க. பெரிய அப்டேட்டா நமக்கு வரப்போகுதுன்னு. ஸோ என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்ல, நிறைய விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கொடுக்குற தகவல்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.